மகிமை உண்டாவதாக. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நீதிமான் என்பவன் யாருக்கும் எந்த ஒரு தீமையும் செய்யாதவன், தன் வார்த்தையில் உண்மையுள்ளவன், கர்த்தர் சொன்னபடி செய்கிறவன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன், நீதியின் வழியில் தன்னை பாதுகாத்து கொள்பவன், தன் காரியங்கள் எல்லாவற்றையும் உத்தமமாய் செய்கிறவன் மற்றும் பரலோக தேவனோடே சஞ்சரித்து வாழ்கிறவன். இப்படிப்பட்டவராக வாழ்ந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை மற்றும் பரலோக தேவனோடே சஞ்சரிக்கும் அனுபவம் அவரை வரப்போகும் அழிவிலிருந்து காப்பதற்கும் காப்பாற்றுவதற்கும் உறுதுணையாக இருந்தது. இதுபோல இந்த உலகத்திற்கு வரப்போகும் எல்லா அழிவிலிருந்தும் நாமும் பாதுகாக்கப்பட நீதிமானாய் பிறருக்கு நீதி செய்து வாழ்வதும், நம்முடைய காரியங்களை எல்லாம் உத்தமமாய் செய்வதும், உத்தம வேதம் காட்டும் வழியில் நடப்பதும், பரலோக தேவனோடே சஞ்சரித்து பேசி வாழ்வதும், அவர் சொன்னபடி வேலையை பாதுகாப்பை நமக்கும் நமது குடும்பத்திற்கும் ஏற்படுத்தி வாழ்வதுமே. இப்படியாக நாம் வாழ்வோம் என்றால் வரப்போகும் பேரழிவில் இருந்தும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் பாதுகாத்து கொள்வோம். God bless you.